ஓகேங்க. இப்போ நம்ம போன வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே நம்ம பட்டி பெல்ட் பீஸ்க்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு, ஏன்னா இது 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 ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம அழிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம பட்டிக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் கட்டிங்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுடைய மொத்த டீட்டெயிலும் நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம். இனி நம்ம தேவையானது பட்டியுடைய லென்த். பட்டி அப்படின்னாலும் பெல்ட் பீஸ் அப்படின்னாலும் ஒரே பேர் தான். அதாவது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கீழே நம்ம ஒரு கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தடிமனாகவும் வைப்போம். இதுதான் பட்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க, பெல்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய லென்த் வந்து நீங்கள் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு அளக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது, உங்களுக்கு லென்த் வந்து பத்தாமல் போயிடும். அதனால நீங்கள் இங்கே ஏற்கனவே ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதை வச்சு தான் நீங்கள் பட்டியுடைய லென்த் வந்து அளக்கணும். இதுக்கு வந்து இந்த சென்டர் டாட் இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் வந்து எவ்வளவு வருதுங்கிறத அளந்துக்கோங்க. இப்ப இதிலிருந்து ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும், இப்ப இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருதோ அதை அளந்து எடுத்துக்கணும். இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருதோ அதையும் அளந்து எடுத்துக்கணும். இது ரெண்டு அளவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டியுடைய லென்த் வந்து கிடைச்சிடும். அப்ப இந்த லென்த் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம தான் டாட்டா பிடிச்சடிச்சிருவோம் அப்படிங்கறதுனால இது வந்து உங்களுக்கு கணக்குல வராது. அதனால இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த், இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் மட்டும் அளந்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி அளக்கும் பொழுது எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் 3 இன்ச் லென்த் வந்தது, இதுல இருந்து இது வரைக்கும் 7.5 இன்ச் லென்த் வந்தது. அப்ப 3 + 7 10.5 இன்ச். அப்ப 10.5 இன்ச் லென்த் பட்டியுடைய லென்த் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டா வரும். ஓகே, இப்போ பட்டியுடைய லென்த் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 10.5 இன்ச். அந்த 10.5 இன்ச் வந்து லென்த் வந்து நான் பட்டிக்கு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த 10.5 இன்ச்சுக்கு நேரா ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கோங்க. இப்போ கிளாத் வந்து இந்த இடத்துல முடியுதுன்னா இதுல இருந்து 10.5 இன்ச் எங்க வருது அங்க வந்து அளந்துட்டு அதுக்கு நேரா கிராஸா கோடு போட்டாச்சு. கோடு போட்டதுக்கு அப்புறமா இங்க வந்து பட்டியுடைய உயரம் நம்மளுக்கு எவ்வளவு தேவை, 3 இன்ச் வந்து இங்க பட்டியுடைய உயரம் நம்மளுக்கு மார்க்கிங்ல வந்து கிடைச்சிருக்கு. 3 இன்ச் நம்மளுக்கு மார்க்கிங்ல வருது அப்படின்னா அப்ப அது கூட 1 இன்ச் நீங்க பட்டியுடைய உயரம் கண்டிப்பா சேர்த்து நீங்க கட் பண்ணும் பொழுது எடுக்கணும். கட்டிங்ல வந்து அப்ப 4 இன்ச்சா நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணணும். அப்ப இங்க மேல பட்டியுடைய ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ல இருந்து மேல இருந்து 4 இன்ச் எங்க வருதோ அங்க வந்து 2 சைட்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு குறைஞ்சது 1/2 இன்ச் கிளாத் இருக்கணும். அதிகபட்சமா எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு உள்பக்கமா விட்டுக்கலாம். எனக்கு வந்து என்னுடைய கிளாத்ல 2 இன்ச் வந்து 2 சைட்லயுமே இருந்தது, அதனால 2 சைடு 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு நேராகவும் கோடு போட்டுக்கிறேன். அப்ப இங்க பட்டியுடைய உயரம் 2 சைட்லயுமே எவ்வளவு எடுக்கணும், 4 இன்ச் எடுக்கணும். ஒருவேளை இங்க வந்து உங்களுக்கு பட்டியுடைய உயரம் 3 இன்ச்சை விட எச்சாவோ கம்மியாவோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து உங்களுக்கு பட்டியுடைய உயரம் எவ்வளவு வருதோ அது கூட தான் நீங்க 1 இன்ச் வந்து சேர்த்து எடுக்கணும். ஆனா இங்க 3 இன்ச்னா 4 இன்ச் வருது இல்லைங்களா, அந்த 4 இன்ச் தான் 2 சைட்லயும் வைக்கணும். ஆனா இங்க டிஃபரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வந்து 3 இன்ச்சுங்கிறதுக்கு 3.5 இன்ச் வந்தாலும் பரவாயில்ல, இங்க நீங்க 2 சைட்லயும் 4 தான் எடுக்கணும். ஒருவேளை 2.5 இன்ச் வந்தாலும் பரவாயில்ல, இங்க நீங்க 2 சைட்லயும் 4 தான் எடுக்கணும். ஆனா இங்க வந்து நீங்க எவ்வளவு பட்டியுடைய உயரம் வைக்கிறீங்க அப்படிங்கறதா கணக்கு. ஓகே, இப்ப நம்ம 4 இன்ச் வந்து பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணியாச்சு, பட்டியுடைய லென்த்தும் 10 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணியாச்சு, கீழே மடிச்சடிக்கிறதுக்கும் கிளாத் விட்டாச்சு. நீ அடுத்தது இந்த வளைவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். வளைவு மார்க் பண்றது இப்ப நீங்க முன்கப்புடி உயரத்துல இருந்து எவ்வளவு மேலதள்ளி மார்க் பண்ணிருக்கீங்க, அந்த கிராஸான கோட்டுக்கு எவ்வளவு மேலதள்ளி மார்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இங்க இருந்து இங்க 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். அது ஏன்னா இங்க வந்து ஏற்கனவே 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க வந்து 1.5 இன்ச் கொடுத்தனாலதான் எனக்கு இங்க 3 இன்ச் வந்து வந்திருக்கு. அதனால இங்க கட் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் இங்க ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்றது இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இங்க 1.5 இங்க 1.5, அப்ப அதனாலதான் எனக்கு இங்க 3 இன்ச் வந்து பட்டியுடைய உயரம் வந்தது. அப்ப இங்க இருந்து நான் இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த எவ்வளவு நீங்க டிஸ்டன்ஸ் மேலதள்ளி மார்க் பண்ணிக்கிறீங்களோ அதுல இருந்து 1/2 இன்ச்சை வந்து கண்டிப்பா மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ 1 இன்ச் வரும். அப்போ 1 இன்ச் தான் நீங்க இங்க வந்து உள்வளைவுடைய ஹைட் வந்து கொடுக்கணும். ஒருவேளை இங்க 2 இன்ச் மேலதள்ளி மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 2 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 1.5 இன்ச்சா நீங்க உள்வளைவு வந்து ஹைட் வந்து கொடுக்கணும். இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் எவ்வளவு நம்மளுக்கு வந்திருக்கு, 3 இன்ச். அதே 3 இன்ச்சை வந்து இங்க ஸ்டார்டிங்ல இருந்து இங்க மேல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து 1/4 இன்ச் கம்மி பண்ணி கூட நீங்க மார்க் பண்றதா இருந்தா மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்ப இதுல இருந்து தான் நம்மளுக்கு இந்த 1.5 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ண அந்த 1 இன்ச் வந்து கீழே தள்ளி நம்ம மார்க் பண்ணணும். இங்க அதிகபட்சமான உயரம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோ அப்படின்னா 2 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா 1.5 இன்ச். அப்ப இங்க இருந்து நீங்க 1.5 இன்ச் உள்வளைவு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதிகபட்சமாவே இங்க 1.5 இன்ச் வளைவு தான் வரும், அதுக்கு கீழே வராது. குறைஞ்சபட்சமா நீங்க எப்படி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ற மாதிரி வரும். ஏன்னா இப்ப நீங்க வயசானவங்களுக்கு 1/2 இன்ச் மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 1/2 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வராது. அப்ப இந்த பட்டி வந்து நீங்க உள்வளைவு கொடுக்கவே தேவையில்லை, அப்படியே நீங்க கட் பண்ணிக்கலாம். யாருக்கு? வயசானவங்களுக்கு நீங்க 1/2 இன்ச் மட்டும் கொடுக்கும் பொழுது. ஓகே, இப்போ நான் இங்க இருந்து 1 இன்ச் மட்டும் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ இதுல இருந்து இப்படி நீங்க கிராஸா கோடு போட்டுக்கலாம், இதுல இருந்து இப்படி கிராஸா வந்து கோடு போட்டுக்கலாம். இதனுடைய லென்த் எல்லாம் நீங்க அளந்து பார்க்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி வரும். அந்த வி ஷேப் வந்து நீங்க கொடுத்து கட் பண்ணணும்னு இல்லை, இந்த இடத்துல நீங்க லைட்டா பெண்ட் ஷேப் கொடுத்து வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ பட்டியுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதுல இதுக்கு நேராகவும் நாட்ச் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வரக்கூடியது, அதாவது ஊக்குப்பட்டி வீப்பட்டி சைடு வந்து இந்த சைடு தான் வரும். அந்த இடம் தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கேயும் கூட நீங்க ஒரு நாட்ச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க, பட்டி மார்க்கிங்கையும் நம்ம இது கூட சேர்த்து பார்த்தாச்சு.